மார்ச் 18ஆம் தேதி கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சொல்றாரு. அவரோட வாக்கு அந்த அம்மனுடைய வாக்கு தான். உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே? ஐயா, அந்த அம்மனே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல நாங்க சொல்ல என்ன இருக்கு? ஐயா, உங்களுக்கு சம்மதம்னா ஊரு கூடி கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்திடலாம். என் பேரன் தான் கோவில் காரியத்தை முன்னாடி நின்று நடத்த போறான். எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிற? கார்த்தி, பூசாரி சொன்ன தேதியிலேயே கும்பாபிஷேகத்தை நடத்திடலாமா? நீ என்ன சொல்ற? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் தத்தா என் முடிவா. நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் தத்தா. சரிப்பா, சரி. அப்புறம் என்ன, நம்ம சேதுபதி ஐயா குடும்பம் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாங்க. கோயில்ல பந்தக்கால் நடுறதுல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் சுத்தபத்தமா இருந்துக்கங்க. சேதுபதி வந்த ஒரே நாள்ல எல்லா பயிலும் மாறிட்டானுங்க பாருங்க. வர்றாம் அவனே, இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? இல்ல சித்தப்பா, கும்பாபிஷேகத்துக்கு அம்மன் உத்தரவு கொடுத்துருக்கலாம். ஆனா அடுத்து நாமள உத்தரவு கொடுக்கணும். ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதராம் அவனே. ஏற்கனவே கார்த்தி பயலுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு. நாம தான் பார்த்து சூதானமா இருக்கணும். சரி, அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? கோயில்ல பந்தக்கால் நடுறதுதான் முதல் விசேஷம்னு பெரியவங்க சொன்னாங்கல்ல. அந்த பந்தக்கால் மண்ணுல ஊன்றப்பதான் நம்ம ஆட்டம் ஆரம்பமாகும். என்ன அவனே சொல்ற? சித்தப்பா, பந்தக்கால் நடுற அன்னைக்கு நம்ம பெருசா ஏதாவது பண்ணி அந்த கார்த்தி சேதுபதி முகத்துல நம்ம கரிய பூசணும். இந்த ஊரே அன்னைக்கு ஸ்தம்பிச்சு போகணும். ஆமாட்டம் அவனே, இந்த கும்பாபிஷேகத்தை அவன் எப்படி நடத்துறான்னு நாமளும் பார்த்துருவோம். அப்ப நீ அவரை விரும்பிருப்பியா? இல்ல இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருப்பியா? ரோஹிணி, ஏய், அறிவில்லை உனக்கு? நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா, அக்கா என்கிட்ட விளையாட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. நீ சும்மா இரு ரேவதி. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ஏண்டி இப்படிதான் கூட பிறந்தவன் மனச கலைப்பியா? அது இல்லம்மா, நான் சும்மாதான். என்கிட்ட சும்மா பொய் சொல்லாத. நான் உன்னை பெத்தவ. நீ எந்த நினைப்புல இந்த மாதிரி எல்லாம் பண்ற? அம்மா, இப்ப எதுக்குமா டென்ஷன் ஆகுறீங்க? என் மனசுல தோணுனத விளையாட்டா கேட்டுக்கிட்டு இருந்த. இனி ஒரு தரம் இதை விளையாட்டுன்னு சொல்லாத. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம ரேவதிக்கு ராஜா சேதுபதியோட பேரனை தான் மாப்பிள்ளையா பார்த்திருக்கோம். அதோட ரேவதி கார்த்திக் கல்யாணத்தினால இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. அது ரேவதிக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ அவ அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறா. இந்த சமயத்துல கண்டதையும் பேசி அவ மனசை கலைக்க பார்க்காத. புரியுதா? புரியுதுமா. அம்மா, அக்கா பேசினா என்னோட மனசு மாறிடுமா? எனக்கு நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுதான் முக்கியம். என் மனசு மாறாது. கரெக்டா சொன்னமா ரேவதி. ரோஹிணி, இல்ல ஒருவேளை நீ உன் எம்டி வராரோன்னு எதிர்பார்க்கறியோன்னு நினைச்ச. அப்படி ஒண்ணும் இல்லையே. அவரை நான் ஒன்னும் எதிர்பார்க்கலையே. அதுவும் இல்லாம அவர் எப்படி இங்க வருவாரு? எதுக்காக வரணும்? அதானே. ஆனா நீ எங்க இருந்தாலும் உன் எம்டி சார் தான் கரெக்டா வந்துறாரு. நேத்து கூட நம்ம தாத்தா வீட்டுல அவரை எதிர்பார்த்தோமா? இல்ல அந்த மாதிரி நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சு அவர் வர வாய்ப்பு இருக்கோன்னு நினைச்சேன். அக்கா, நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணாத. நேத்து தாத்தா வீட்ல அவர் வர்றதுக்கு ரீசன் இருந்துச்சு. தாத்தா அவரோட மென்டார், அவரை படிக்க வச்சிருக்காரு. அது தற்செயலா நடந்தது. அத வச்சு நீ கற்பனையா எதுவும் சொல்லாத. சரிம்மா, நான் கற்பனை பண்றதாவே இருக்கட்டும். ஆனா அவர் மட்டும் இங்க வந்தாருன்னு வை, அவர் உன் மனசுல இருக்காருன்னு நான் எடுத்துக்கிட்டுமா? அவர் வந்தா பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்த நீ மறந்துட்ட. என்னது? எங்க கோயில்ல என்னோட கல்யாண பத்திரிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் தான் நாம வந்திருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல?
இந்த மாதிரி விலையை ஏத்திட்டே போனா இந்த அம்மனோட மதிப்புக்கு விலை வைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க ஐயா. அம்மன் புடவைக்கு விலை வைக்க முடியுமா? இப்படியே ஏத்திக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? இதுக்கு நீங்களே வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஏலோன்னா இப்படிதான் இருக்கும். அவங்க தகுதிக்கு என்ன முடியுமோ அதை மத்தவங்க வாங்குவாங்க. ஏய், பெரியவரே, நீங்க ஏலத்தை ஆரம்பிங்க. இந்த புடவைய என் மாப்பிள்ள தான் ஏலத்துல எடுப்பாரு. அம்மா, இது காசு வச்சு போடுற போட்டி ஒன்றும் கிடையாது. அப்படி உங்களுக்கு இந்த புடவை வேணும்னா ஏலத்தை தவிர்த்து இன்னொரு வழி இருக்கு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஏலத்துல அதிக தொகை கொடுக்கறவங்களுக்கு புடவைய கொடுப்பாங்க, அவ்வளவுதானே? இல்லம்மா, சமயங்கள்ல பணம் இல்லாதவங்களும் அம்மனோட புடவை வேணும்னு வருவாங்க. இப்படி காசு இருக்கிறவங்க தொகையை ஏத்திக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்படி சிக்கலான நேரங்கள்ல நாங்க இன்னொரு வழிமுறையை வச்சிருக்கோம். சரி, என்ன இன்னொரு வழிமுறை? சில நேரங்கள்ல முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அம்மன் முன்னாடி திருவுள சீட்டு போட்டு பார்ப்போம். இதே புடவை வேணும்னா இந்த 2 பேருக்கும் இடையில அம்மன் முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். தன்னோட புடவை யாருக்கு போகணும்னு அம்மனே முடிவு பண்ணிடுவா. அம்மன் கிட்ட இருந்து என்ன உத்தரவு வருதோ அதை நீங்க 2 பேரும் ஏத்துக்கணும். என்ன சொல்றீங்க இந்த முடிவுக்கு? சரிங்க. பாப்பா, இந்த 2ல ஒன்னு எடுத்து தாத்தாட்ட கொடுக்கறியா? இந்தாங்க. ஓம் சக்தி. எம்டி சரோட சாய்ஸ் ரோஜா பூ தான் வரணும். ரேவதி, ரோஜா பூ தான் வரும் பாரு. நீ சும்மாவே இருக்க மாட்டியாக்கா? அம்மா, என் பிள்ளைங்க உன் முன்னாடி நிக்கிறாங்க. நீ அவங்கள பார்த்தப்ப நம்பிதான் நான் அமைதியா இருக்கேன். ரொம்ப பில்டப் தராங்களே தவிர்த்து அதை சீக்கிரம் பிரிக்க மாட்டேன்றாங்களே.